எந்த ஒரு தெய்வம் வந்திருக்குது இந்த முடிவுல வந்து தியானம் தெரியலையே. ஆமா அம்மா அது கேக்குறமா இந்த பாலகன் மேல வந்திருக்கிறது யாருமா? அகிலாண்ட ஒரு பெருமான நாயகா வணங்க கூடிய சூத்துக்காட்டு மாரியாத்தா. ஊத்துக்காட்டு மாரியாத்தா. ஆமா ஊத்துக்காட்டு மாரியாத்தா கேள்விப்பட்டுக்கிறோம். இது என்ன சூத்துக்காட்டு மாரியாத்தா? நாங்க புது ரகம். இந்த பக்தர்கள் செய்யக்கூடிய பூஜை ஏறுவியா? எனக்கு ஏறுவ கிடையாது. என்னமா குறை உனக்கு? பெரிய குறைக்குது அந்த ஊர்ல. ஏர்ல பார்த்து குறைடா குறை குறை. என்னமா குறை உனக்கு? நல்லா புட்டா நல்லா புட்டா. சரிண்ணா பின்னால முட்டடா பின்னால முட்டா கேப் விட்டு புடி வாயில போட்டு போடுவோம் ஆத்தா. கூலி பம்ப வாயில போட்டு போறதுக்கு. ஏய் சொல்றா டேய் யாரா என்னமா குறை? நீ என்னமா குறை வச்சாங்க? என் பாலகனுக்கு முருகருக்கு திருவிழா பண்றீங்க குறை சொல்ல முடியாது. அந்த சிவனுக்கு திருவிழா பண்றீங்க குறை சொல்ல முடியாது. கூத்தாண்டவருக்கு திருவிழா பண்றீங்க. இந்த வரல கண்ணுடைய அவதாரம் திரு அவதாரம் பகவான். ஆமா கூத்தாண்டவர். அது ஊருக்கு திருவிழா பண்றீங்க நான் குறை சொல்ல முடியாது. ஆனா எனக்கு கூழ் ஊத்துறீங்க பாருடே அதான் தாண்டா எனக்கு பெரிய குறை. கூழ் ஊத்துறது உனக்கு என்னமா குறை வருஷம்? இது என்ன வருஷம்? இது என்ன வருஷம்? 2025. 2025 நடக்குது. கால போகல பழமைகளை மாத்துங்கடா. பழமை மாத்திரமா? என்ன வாயால சாப்பிடுறதுக்கு பதிலு பின்னால தூணுவாங்கன்றியா? ஏய் ஆறாம டேய் பழமைகளை மாத்துனா ஏய் கம்முனரு படால் படாலும் எப்படி வீணே தெரியாது. மத்தவங்க பேச்சு கேட்காத சுயமா நந்துக்கோ. குறைய சொல்லுமா? கூழ் ஊத்துறதுல என்ன குறைமா? வருஷம் ஃபுல்லா கூழ் ஊத்திறீங்க கால போகல பழமைகளை மாத்துங்க. பழமையை மாத்தணும். ஆமா நீ சொல்லினா நான் மாத்தினே வரேன். ஏய் கூழ் ஊத்துறத தவிர்த்து ஒரு நாளைக்கு சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் இட்லி வடை பூரி பொங்கல் கொத்து பரோட்டா ஏய் நூடுல்ஸ் அந்த மாதிரி போடுங்கடா. ஆமா என்ன சிக்கன் ரைஸ் கொத்து பரோட்டா இதெல்லாம் கேக்குறா? ஏய் அதுக்கு முன்ன அமீல போட்டு அரைச்சிங்க நீ இப்ப மிக்ஸி கிரைண்டர் வரலடா அந்த மாதிரி மாத்துடா போடுங்க. காலத்தை நீ அடிக்க அடிக்க இங்க வேப்பல்ல வீடு அவன் இன்னும் மண்டல வீ இனிமே ஆச்சா கம்முன்னு நெல்லு. வேற என்னமா குறை இருக்குது? புழு ஊத்தினாலும் பரவாயில்ல படி தயிர் ஊத்திடுறீங்க வெங்காயத்தை 5 போட்டுடுறீங்க. ஒரு மாங்காய் போட்டா புளி மாங்காய் போடுறீங்கடா தித்தி மாங்காய் போடுங்கடா பாயுங்கோ. வேப்பிலி போட்டுட்டு ஆத்தாளி சளி பிடிச்சிச்சுன்னா ஹாஸ்பிட்டல் இருந்து ஊசி போட்டு வந்து உட்காருச்சா. ஏ புட்டா புட்டா புட்டு வேடி பாக்காதடா புட்டா. சளி பிடிச்சிச்சுன்னா என்ன மாத்திரை வைக்கணுமா? போய்கிட்டு வைக்கிறீல்ல அது பக்கத்துல அனாசின மாத்திரை ஒண்ணு என்னடா ஜோடிக்கிறேன் ஜோடிக்கிறேன் பேர்ல எப்படிலாம் ஒரு பூ பல்லாக்கெல்லாம் வச்சு ஜோடிச்சு கூட்டு வரோம். ஜோடிச்சு கூட்டாரு அவன் ஜவு கொடுத்துங்க பரபரான சுமாரியும் பரபரான ஊற போட்ட பூ தூக்கி தலைமால வச்சிருக்கீங்கம்மா கோழிவிட நான் தாங்கி வருது. இந்த உலகத்தே தாங்கக்கூடிய அந்த பூ தாங்க மாட்டியா? அம்மா சளி வச்சுட்டு என்னை உட்கார வச்சுட்டு அம்மா பூ ஜோடிக்கின்ற பேர்ல வச்சுட்டா எவன் பலு நான் சின்ன ஊராது இவ்வளோ பேர் ஊர் எப்படி சுற்றி வரக்கலாம். இதுல வீட்டுக்கு நீங்கெல்லாம் அதே மொத்த 1000 ரூபா நான் பிரிவு குத்துரு என் வீட்டை நான் சாமி நிறுத்துறான்றீங்க. ஏயா குடிக்கிறீங்க ஏயா குடிக்கிறீங்க? என்னடா 10 ஊர் ஜனம் ஆட்டம் பார்க்க வந்துக்குது. நம்ம ஊர்ல குடிச்சிட்டு அம்மங்களம்மா நான் 10 ஊருக்காரன் நம்ம ஊரை பத்தி கேவலமா பேச மாட்டான். நீ பேசின வாயில போடுவோம் போடுவோம் கம்முன்னு கிராமத்துல அந்த எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. அது ஏன் சொல்றாங்க தெரியுமா? இந்த பாலகன் தான் அவங்க ஊர்ல மோரக்கணியூர்ல குடிச்சிட்டு முதல்ல சண்டை போடுறோம் அவன் தான். ஒரு ஆள் குடியார இருந்தா தான் விவகாரம் போறோம். சும்மா யாரும் குடி கூடாது. வேப்பில ஏறா வேப்பில ஏறி கையில் வேப்பில இருந்தா பேச்சு வரும். டக்குன்னு குடுறா டக்குன்னு குடிக்கிற முட்டாதரா. நல்லாதான் பூவெல்லாம் ஜோடிச்சு அழகான தெரிஞ்சு போறா. இனிமேலே அது மட்டுமா இந்த ஊர்ல எவ்வளவு செலவு பண்ணி பிரிவு போட்டு நாங்க கோவில் கட்டணும் தெரியுமா? கோயில் கட்டுறீங்க தெரிஞ்சாடாம் போயிச்சு கோயில் கட்டம் போயிச்சுதான். லட்சமா கூத்து வான வேடிக்கை பண்றீங்க. ஊர்ல கொடுக்குற பிரிவு மொத்தம் பகை பகையா போகுது. அது கூட பரவாயில்லடா.
ஒரு கோயில் கட்டுறீங்க கும்பாபிஷேகம் பண்றீங்களா? ஏன்னா கோயில் கட்டினா ஒரு ஏச்சி ஒரு பேனை போடுறீங்களா உள்ள? சித்திரை மாசம் கத்திரி வெயில் எவன் வேக்காட்டில் உட்காந்து கிடக்குது தெரியுமா? உட்காந்து நல்லா புரியா இப்படி சிட்டுமா பேச்சு வராது கம்முன்னு. பின்னால 2 பேரா புரியும். ஏய் அது கூட பரவாயில்லடா. ஒரு ஏச்சி ஒரு பேனுக்கு தான் திடீர்னு ஆத்தாளுக்கு போர் வச்சா ஒரு LED டிவிக்கு தாடா. அந்த டிவி பார்க்கறதுக்கு பின்ன என்ன பண்ண ஒரு சன் டிவி சீரியல் பார்க்க ஒரு டிவிக்கு தாடா. ஒரு கல்பூரி ஏத்தனா கூட ₹1 கல்பூரி ஏத்தான்னு ஏத்துட்டு அம்மா தாயே எனக்கு இந்த குறை இருக்குது சைலா எனக்கு இந்த குறை இருக்குது நீ தான் என்ன கட்டி காப்பாதுன்னு வேணா போதண்டா. குறை வேணா எனக்கு 2 கிலோ கொடுக்குமா? குறை நீ எப்பா பார்த்து நான் என்ன சொல்றேன்னா அதனால துணியாண்டா தூக்குறான் பாலுக்கு துணியா தூக்குறான். என்ன உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா? என்ன பார்த்தா மொத்த வாயில போட்டுன்னு போடுவான். தொண்டை கட்டி இனிமே சாப்பிட்டு கொடுத்துருவேன். கம்முன்னு இருந்துரு. எனக்கு தொண்டை கட்டிக்குதுமா என்னவா பண்றது? அருண் ஐஸ்கிரீம் சாப்பிடுறான் நல்லா இருக்கும். பூச்சி மண்டை சாப்பிட்டு கூட சரியாகல. நான் கொடுக்கண்டா கம்முன்னு உனக்கு. ஏய் அது கூட பரவாயில்லடா. அது போனாலும் போட்டேன்டா. நான் என்ன சொல்றேன்னா இனிமே ஊருக்கு திருவிழா பண்றீங்களா? ஒரு அண்ணன் தம்பியா மாமச்சானா திருவிழா பண்ணுங்க. அந்த ஆட்டால நல்லபடியா விடுங்க. அப்பதான் அந்த ஊரை கட்டி காப்பாற்றும். நீங்க யாருன்னா குச்சிட்டு அமங்கலம் பண்ண சண்டை கண்ட போட்டீங்க எல்லாருக்கும் ஆயில் போட்டு விடுவோம். நான் சொல்லிட்டேன் முடியலடாடி. என்ன உனக்கு இதுக்கப்புறம் நீ சொன்னதெல்லாம் செய்யறா நீ மலையேறுமா? ஏன் எலுமிச்சு மாயமா புள்ளிக்கிட்ட எலுமிச்சு மாயம் திருப்பதி ஏன் எலுமிச்சு மாத்து 2025 கால போல மாத்து. எப்படி ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு ஒரு அன்னாச்சி பழம் ஒரு சப்போட்டா பழம் ஒரு கமலா பழம் அந்த மாதிரி ஐட்டமா கொடுடா. டே ஆரஞ்சு ஆப்பிள் தானே ஓணும். கற்பூரம் ஏத்துங்க அப்புறம் தீவராங்க கற்பூரம் ஏத்துங்க. இந்த பக்கவா ஏத்து. கை விடுவா. வாய் உள்ள போகும் அந்த பேச்சு கல்பூரனுக்கு திரும்ப எல்லாரையும் வாயில போடுகிறது கல்பூரம் போட மாட்டேன். ஏத்துறா நான் பாத்துக்கிறேன். கை பிடிங்க இப்படி சீக்கிரம் ஏத்தி நீ ஏத்து. நான் பின்னால வந்து ஏத்து போறேன். தப்புன்ட்டேன். என்னவோ தப்பு பண்ணிட்டு வந்துக்கிறேன். கல்பூரி ஏறி மாட்டேன். ஏத்து சீக்கிரம் ஏத்து. கொஞ்சம் போட்டு கொஞ்சம் அலி போற ஊர்ல எங்க என்ன தெய்வம் அந்த பிரிமிடி முட்டாங்க. போயிடுச்சா கல்பூர் யாரு கல்பூர் பாவி ஏன் மேல ஓ குளிச்சா 2 வாரம் ஆகுது. என் மேல வந்தா அதனால தானே உன் மேல வந்துக்கிறான். ஒரு நல்ல தெய்வமா இருக்கும். எவ்வளவு அழகாக எனக்கு எப்பொழுது வருவாரோ எப்பொழுது மனம் முடிப்பாரோ எப்பொழுது நிம்மதியா இருக்க போறோம். சரி வந்து பாருங்களேன். அந்த பிரம்மன் படைப்பிலே பெறப்பட்டவர் அழகு பார்த்தாயா? பெட்டியாரா சூப்பர் கண்ணாடி போட்டுங்கிறா. அவன் புரியாக்காரன் தெரியாத அந்த சண்டை போடலாம் சைட்ல போட்டு கம்பி வாத்துறான். கொஞ்சம் மூஞ்சியா வாங்கி மாட்டான். எப்படி புரியாக்காரனா தான் அவன். அவங்க அம்மா புரியாக்காச்சு தெரியாது. அவன் ஃபேமிலியா கேட்டான்
அப்படியா? நான் அவங்கள சொல்லிக்கிறேன். அவங்க ஃபேமிலி. என்னெல்லாம் சொல்லக்கூடாது. சாரி பத்து. டேய், அட யாருடா அவன்? ஆ. சொல்றா. அழகான பெண் எப்படி அழகாக காத்திருக்கின்றார். நாடகம் மன்றம் டி ஆனந்தன் ஆசிரியர் பிரகாஷ் நாடகம் அமைப்பாளர் டி ஆனந்தன் டிஎம்ஓ ஆரணி போடு. இது அனைத்துமே தெரியுங்களா? ஆரணி ரோஜா நாடக மன்றத்தின் கதை ஆசிரியர் பிரகாஷ் உரிமையாளர் எல்லாரும் தான் தெரியும். அதே சொல்லிக்கிறேன். லூஸ் ஆயிட்டானா போட முடியாது. நான் அங்க யாருமே கிடையாது. அவங்க ஆயுத ஆயுதன்னு சொல்லி வர்றாங்க. டென்ஷன் பண்ணி அழகான பெண்ணு. ஓ சாட்ட விதிக்கு ஜாதிக்குது வேற என்ன எப்படி சுத்துது பாரு. சத்தத்தை கேட்டாய எவ்வளவு ஒரு இனிமையாக இருக்கு. ஏய்யா ஒரு வாழ பேய் கொள்ளுங்க. இருக்கிற பாரு அழகா. என்ன கொஞ்சம் சூப்பர். அவர்தான் சொல்லிக்கிறீங்க இவ்வளவு நாளா? எம்ஜிஆர் முன்னப்பட பாத்துக்கிறே இல்ல அவருக்கு தான் சொல்லிக்கிறேன். அவன்டா பெண்ணுடா. சும்மா பொண்ணு சொல்லிக்கிறான். பெண்ணியார் உட்காந்துக்கிறான், மெத்தகர் உட்காந்துக்கிறான், புரியாதவர உட்காந்துக்கிறான். ஏன் சும்மா வச்சுக்கிறீங்க? யாருன்னா போய் சொல்லு. ஏன்பா பொண்ணுக்கிட்டாங்க? கருப்பா இருக்கிற குறையாக்கார கண்ணுக்கு தெரியுது. சிகப்பா இருக்கிற இந்த பெண்ணு தெரியல உனக்கு? இல்லங்க பொண்ணு யாருமே இல்லங்க. இங்க போய் பொண்ணு லூஸ் ஆயிட்டா. சிலை வடிப்பதற்கு அந்த சிற்பி எவ்வளவு ஒரு கலைநயத்தோடு வடிச்சிருக்கு. வடையூர்ல இருக்கிற சிற்பி நீதான் சொன்ன. தனிமையில் பேச வேண்டும். என்னவோ பைத்தியம் முடிச்சு போச்சு உனக்கு. தெரியலையா? மதியம் கூட்டுமே உன்னை பேய் ஓட்ட போறான். அப்ப காலை நாட்டியும் 10 நேரம் நீ பொண்ணுன்னு சொல்லிங்க. இல்ல நீ பொண்ணுன்னு சொல்லிங்க. யாரும் கிடையாது. பெட்டியார் மெத்தக்கார மாட்டேன் தான் உட்காந்துங்கிறாங்க. பொண்ணுன்னு சொல்லி சாமியா காலில் ஓடுவீர். ஏன் போட்டு சவுண்ட் வந்துச்சு. புசு விட்டுட்டு சவுண்ட் வரல. பிஸ்குன்னு விட்டோம். வாசனை மட்டும்தான் ஒரு முட்டை வாசனை வரும். சரியா? எனக்கு தெரியாது. எப்பா நீ என்னன்னா பண்ணி நான் வரேன். பொண்ணு சொல்லாத போடாப்பா போயிட்டுக்காரன். பொண்ணு உங்களே பெண்ணுதான். ஆமா இத பாருங்க. இத பாருங்க. எப்பொழுது வருவீர் என்று உனக்கு காத்திருக்கிறேன். எப்போது வருவீர் எனக்கு இனிமையான பாடல் பாடிக்கொண்டிருந்தா அல்லவா? ஆமா. அந்த கீதமாகப்பட்டது என் செவிகள் பாடுவது தேன் வந்து பாடுவது போல இருந்தது அல்லவா? ஆமா. என்னங்க ஆகையா நான் உங்களை காதலிக்கிறேன். ஆமாங்க. நீங்க அழகா இருந்தீங்க. உங்களை வர்ணிச்சுட்டு போலான்னு வர்ணிச்சு அவ்வளவுதான். எனக்கு காதெல்லாம் பிடிக்காது. பிடிக்காது. காதல் பிடிக்காது. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் என்ன அழகா இல்லையா? ஏங்க ஒரு பெண்ணா பிரதமர் வெட்டத்தை வெட்டிட்டு கட்டி பிடிச்ச முத்தம் கொடுங்க கேட்கிறேன். வாங்க கட்டி பிடிங்க. யாருங்க? கட்டி பிடிங்க. முடியாது. வாங்க. முடியாது. என்னங்க முடியாது? இதை எடுத்து விட்டு போக முடியாது. ஆமா போக முடியாது. யாருக்கு பேசுறாங்க சும்மா?
கூட்டுமே உந்தன் பேர் பெருமையோ உந்தன் பேர் பெருமையோ இதயக்கணி சொல்லும் சொல்லும் மழலைக்கு செஞ்சில் ஆடும் பருவக்கொடி இன்பமே பிடிக்காதா? ஆமா. என்னங்க? இத பாருங்க, என்னுடைய தாய் அப்பொழுதே உரைத்திருக்கிறார். என்னவென்று? ஆமா, உனக்கு ஏற்ற ஆடவன் வருவான், உன்னை மனம் முடிப்பான் என்று. அதுபோல் நான் யாரு கண்களுக்கும் தெரியாது, உன்னுடைய கண்களுக்கு மட்டும் தெரியும். அது மட்டுமில்லை, என் கண்களுக்கு யாரும் தெரிய மாட்டார்கள். என்னை மணக்க போவர் மட்டும்தான் தெரிவார் என்று. உன்னுடைய தாய் ஒரு நேரத்தில் எடுத்து உழைத்திருக்கிறார். இந்த உலகத்திற்குரிய மரம் செடி கொடி அனைத்தும் உன்னுடைய கண்களுக்கு தெரியும். ஆனால் உன்னுடைய உருவம் யார் கண்களுக்கும் தெரியாது. உன்னை மணக்கக்கூடிய மணவாளனுக்கு மட்டும்தான், அவள் வெளியிலுக்கு மட்டும்தான் உருவம் தெரியும் என்று. அப்படி என்றால் என்னுடைய வெளியிலுக்கு தெரியுறீங்க. எனக்கு ஏற்ற மணவாளன் நீங்க தாங்க. ஆமா, என்னங்க நாம் இருவரும் இது போல் சந்தோஷமா இருக்கு. அப்படியா? வேண்டாம் என்று வெறுக்க வேண்டாங்க. வெறுக்க மாட்டேன். எப்படி எப்படி தெரியுமா?